2026ஆம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இது தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி மற்றும் பூசம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாள். தைப்பூசம் என்று பெயர் வர 3 காரணங்கள். 1. தை மாதத்தின் பௌர்ணமி அன்று பூசம் நட்சத்திரம் இணைவதால் தைப்பூசம் எனப்படுகிறது. 2. சூரபத்மனை முருகன் வென்ற தினத்தை நினைவுபடுத்த கொண்டாடப்படுகிறது. 3. பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வழங்கிய நாள் என்றும் கூறப்படுகிறது. தைப்பூசம் அன்று என்னென்ன வழிபாடு செய்யலாம் என்று பார்க்கலாம். பக்தர்கள் பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அலகு குத்துதல், பாதயாத்திரை போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களைச் செய்வார்கள். மேலும் பக்தர்கள் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் அல்லது 1 நாள் என விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள். முக்கியமாக எந்த கோயில்களில் விழாக்கள் நடைபெறும் என்று பார்க்கலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் போன்ற தலங்களில் முக்கிய விழாக்கள் நடைபெறும். இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை கோவிலுக்கும் மிக பெரிய தொடர்பு உள்ளது. சிவபெருமானை போல் அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில் தான் புராணங்கள் சொல்கின்றன. தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும், தீமைகள் அழியும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தைப்பூச விரதத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்கலாம். சிலர் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது. அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் வைத்து முருகனின் திருநாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லிக் கொண்டிருங்கள். முடிந்தவரை அன்று கோவில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்கள். இதனால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தைப்பூசத்தன்று வீட்டில் முருகன் சிலை உள்ளவர்களும் வேல் உள்ளவர்களும் அபிஷேகம் செய்யவும். தைப்பூசம் 48 நாள் விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் 15, 2025 தொடங்கி ஜனவரி 31, 2026 வரை விரதம் மேற்கொள்ளவும். தைப்பூச திருவிழா அன்று கந்தஷ்டி கவசம், திருப்புகழ் மற்றும் முருகனின் மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லது. எல்லோருக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும். மேலும் இதுபோல் தகவல்கள் கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.